ஹலோ வியூவர்ஸ், ஜனவரி 8, 2024 கர்நாடகா சித்ராதுர்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. அந்த கால் அட்டன் பண்ணி பேசின ஒரு போலீஸ் ஆபீசர் அடுத்த சில நிமிஷத்துல அந்த போன் காலை கட் பண்ணிட்டு அங்க இருந்து மத்த போலீஸையும் அலர்ட் பண்ணி ஸ்டேஷன்ல இருந்து வெளியே கூட்டிட்டு போயிருக்காரு. இதை பார்த்த மத்த போலீஸ்க்கு ஒண்ணுமே புரியல. எதுக்காக எந்த ஒரு காரணமும் சொல்லாம ஸ்டேஷன்ல இருந்து வெளியே கூப்பிட்டு வந்திருக்காரு. ஒருவேளை ஹையர் ஆபீசர்ஸ் யாராச்சும் சடனா விசிட் வராங்கன்னு நினைச்சிட்டு இருந்த அடுத்த சில நாளில ஒரு டாக்ஸி வந்து நிக்குது. இப்போ அங்க இருந்து அத்தனை பேரும் நினைச்ச மாதிரி ஹையர் ஆபீசர்ஸ் யாரும் வராம அதுக்கு பதிலா 40 வயது மதிக்கத்தக்க ஒரு மாடர்னான பெண் காருக்குள்ள இருந்திருக்காங்க. ஆனா அந்த போலீஸை பார்த்த அந்த பெண் ஒரு நிமிஷம் பதறி போயிருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்க போயிட்டு இருந்த இடம் வேற, டாக்ஸி வந்து நின்றுட்டு இருக்கிற இடம் வேற. இருந்தாலும் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் அந்த பெண்ணை கார்ல இருந்து இறங்க சொல்லி ஸ்டேஷனுக்குள்ள கூட்டு போயிட்டு சில என்கொயரி பண்றாரு. அதே சமயம் காரோட பின்புறத்துல இருக்கிற டிக்கில இருந்த சூட்கேஸ அங்க இருந்த மத்த போலீஸ் கிட்ட செக் பண்ண சொல்லியிருக்காரு. இப்ப வரைக்கும் என்ன நடக்குதுன்னு புரியாம இருந்த மத்த போலீஸ் அவ சொன்ன மாதிரி கார்ல இருந்த சூட்கேஸ் ஓபன் பண்ணி பாக்குறப்போ அவங்க இருந்த அத்தனை பேரும் அதிர்ந்து போயிருக்காங்க. அப்படி அந்த சூட்கேஸ்ல என்ன இருந்துச்சு, யார் இந்த பெண், எதுக்காக இவங்க போலீஸ் ஸ்டேஷன் வரணும், இப்படியா பல கேள்விக்கான பதில இன்வெஸ்டிகேஷன்ல பார்க்கலாம். நான் பிரபு, என் கிரைம் டாக்ஸ் தமிழ். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு மோட்டிவா இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ போகலாம். இப்போ கார்ல இருந்த சூட்கேஸ் ஓபன் பண்ணி பார்த்த போலீஸ் அதுக்குள்ள 4 வயசு ஆண் குழந்தை இறந்து கிடக்கிறத பாக்குறாங்க. இதன் அடிப்படையில் தான் சந்தேகத்தின் பேர்ல கார்ல வந்த அந்த பெண்ணை ஸ்டேஷன் கூட்டி போய் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது பெங்களூர்ல இருக்கிற தி மைண்ட்ஃபுல் ஏஐ லேப்ல டாப் பொசிஷனான இருக்கிற சிஓவா இருந்துட்டு வர சுச்சானா சேத் கொல்கத்தாவை பூர்வமாக கொண்டவங்க. அதே போல கேரளாவை சேர்ந்த வெங்கட்ராமன், இவரும் நல்லா படிச்சு இன்டர்நேஷனல் ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு வர்றாரு. இவங்க 2 பேருக்கும் 2010 கல்யாணமாகி 4 வயசுல ஒரு ஆண் குழந்தையும் இருந்திருக்கு. சுச்சானா சேத்துக்கு பெங்களூர்ல வேலைன்றதுனால அவங்க 4 வயசு குழந்தையோட அங்கேயே ஸ்டே பண்ணி வேலை பார்த்து வந்திருக்காங்க. கணவர் வெங்கட்ராமனுக்கு இன்டர்நேஷனல் வேலைன்றதுனால அவர் அங்கேயே ஸ்டே பண்ணி வேலை பார்த்து வந்திருக்காரு. ஆனா மாசத்துல ஒரு நாள் இந்தியாவுக்கு வந்து அங்க இருக்கிற தன் மகனை பார்த்துட்டு போயிருந்திருக்காரு. குறிப்பிட்ட அந்த நாள்ல பெங்களூர்ல இருந்த சுச்சானா வீக்கெண்ட் என்ஜாய் பண்றதுக்காக தன் மகனை கூட்டிட்டு பெங்களூர்ல இருந்து கோவா போயிருக்காங்க. இப்போ கோவால இருக்கிற ஒரு லக்ஸரியான ஹோட்டல்ல ரூம் எடுத்த இவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது சடனா ஒரு ஆபீஸ் ஒர்க் வந்திருக்கு. இதனால இமிடியேட்டா ரூமை வெக்கேட் பண்ணிட்டு மறுபடியும் கோவால இருந்து பெங்களூர் போகணும்னு ஹோட்டல் ரிசப்ஷன்ல இருந்தவங்க கிட்ட ஒரு கார் புக் பண்ணி கொடுக்க சொல்லி இருந்திருக்காங்க. ஆனா இவங்க வெக்கேட் பண்றப்போ மிட் நைட்ன்றதுனால டாக்ஸி எதுவும் கிடைக்கல. இருந்தாலும் நைட் ஒரு 1 மணி போல ஒரு டாக்ஸியை புக் பண்ணி இவங்களையும் அவங்க லக்கேஜையும் ஏற்றி விட்டுருக்காங்க. இப்போ டாக்ஸி டிரைவரும் சுச்சானாவும் பெங்களூரை பார்த்த மாதிரி டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. எப்பவுமே இந்த மாதிரி ஹோட்டல் ரூமை வெக்கேட் பண்ணிட்டு போறாங்கன்னா இமிடியேட்டா அந்த ரூமை கிளீன் பண்ணி நீட்டா மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனா இவங்க செக் அவுட் பண்ணது மிட் நைட்ன்றதுனால அடுத்த நாள் காலையில ரூமை கிளீன் பண்றதுக்காக ஹவுஸ் கீப்பிங் போயிருக்காரு. அப்படி சுச்சானா ஸ்டே பண்ணி அந்த ரூம்குள்ள போயிருந்தப்போ வழக்கத்துக்கு மாறா அங்க இருந்த டவல், பெட்ஷீட்ல சில ரத்த கரைகள் இருக்கிறத கவனிச்சிருக்காரு. இதனால ரூமை கிளீன் பண்ணாம இமிடியேட்டா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்ல இவங்களும் சந்தேகப்பட்டு கோவா போலீஸ்க்கு கால் பண்றாங்க. அடுத்த சில நிமிஷத்துல ஹோட்டலுக்கு வந்த போலீஸ் அவங்க சொன்ன ரூமை போய் செக் பண்ணி பார்த்தப்போ ஏதோ அசம்பாவிதம் நடந்ததுக்கான அறிகுறி இருக்கிறத பார்த்திருக்காங்க. இது போக 2 காஃப் சிரப் பாட்டில் காலியா இருக்கிறதையும் போலீஸ் கவனிக்கிறாங்க. இப்ப போலீஸ் இந்த ரூமை யார் ஸ்டே பண்ணாங்கன்ற டீட்டெயில விசாரிச்சதுல சுச்சானா இங்க ஸ்டே பண்ணதும் அர்ஜென்ட் ஒர்க்கா சீக்கிரமா ரூமை வெக்கேட் பண்ணிட்டு பெங்களூருக்கு கார்ல போனதை பத்தியும் சொல்றாங்க. இதை கேட்ட போலீஸ் சுச்சானா மேல அதிகமா சந்தேகம் ஏற்படுது. அது ஏன்னா கோவால இருந்து பெங்களூர் கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர் இருக்கு. அப்படி அவங்க கார்ல போனா 12 மணி நேரத்துக்கு மேலேயும் எடுத்துக்கும். ஆனா அவங்க போறது ஒரு அர்ஜென்ட் ஒர்க்னு சொல்றாங்க. அவங்க ஏன் பிளைட்ல போகாம காரை சூஸ் பண்ணாங்கன்றத யோசிக்கிறாங்க. இதே கேள்வி ஹோட்டல் ரிசப்ஷன்ல இருந்தவங்களுக்கும் இருந்திருக்கு. சுச்சானா கார்ல போகணும்னு சொன்னப்பவே இதை கேட்டிருக்காங்க. அதுக்கு சுச்சானா சேத், இங்க நான் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், இதெல்லாம் நான் பிளைட்ல எடுத்துட்டு போனோம்னா கண்டிப்பா அலோவ் பண்ண மாட்டாங்க, சோ கார் இருந்தா பெட்டரா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல சுச்சானா இப்போ ரிட்டர்ன் போறப்போ இவங்களோட 4 வயசு பையன் கூட இல்லாதனால இதை பத்தி அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டதுக்கு அர்ஜென்ட் ஒர்க்கா பெங்களூர் போறதுனால ஏற்கனவே கோவால இருக்கிற அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டுல விட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்கன்றதையும் போலீஸ்க்கு தெரியப்படுத்துறாங்க. இதை கேட்ட போலீஸ்க்கு இன்னும் சந்தேகம் அதிகமாயிருக்கு. இந்த கால் டாக்ஸியை இவங்க தான் புக் பண்ணி கொடுத்ததுனால அந்த டிரைவரோட நம்பர் இவங்க கிட்ட இருந்திருக்கு. இப்போ கார் டிரைவருக்கு கால் பண்ண போலீஸ் சுச்சானா இன்னும் உங்க கூட தான் டிராவல் பண்றாங்களான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு கார் டிரைவர் ஆமாம் சார் சொன்னதுனால போனை சுச்சானா கிட்ட கொடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ போனை வாங்கி பேச ஆரம்பிச்ச சுச்சானா கிட்ட, வரும்போது உங்க பையன் கூட வந்திருக்கார், இப்ப எங்கன்னு மறுபடியும் கேட்டதுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி கோவால இருக்கிற அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கிறதாகவும்
அவங்களோட அர்ஜென்ட் வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் வந்து இவங்களை கூட்டிட்டு போறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட போலீஸ் சரி உங்க ஃப்ரெண்டு வீட்டு அட்ரஸ் கொடுங்கன்னு கேட்டதுக்கு சுச்சானாவும் அவங்க ஃப்ரெண்டு வீட்டு அட்ரஸை கொடுத்துருக்காங்க. அது போக சுச்சானா ஸ்டே பண்ணியிருந்த ரூம்ல இருந்த ரத்த கரையை பத்தி விசாரிச்சதுல அது என்னோட ரத்தம் தான் சார், எனக்கு பீரியட்ஸ் இருந்ததால நான் தான் சரியா கிளீன் பண்ணாம வந்துட்டேன், சாரி சார்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபோன் காலை கட் பண்ண போலீஸ்க்கு இவங்க சொன்ன எதுவுமே உண்மை இல்லைன்றது தெரிஞ்சிருக்கு. ஸோ சுச்சானா கொடுத்த ஃப்ரெண்டு வீட்டு அட்ரஸ்க்கு போன போலீஸ்க்கு அங்கே போனதுக்கு அப்புறம் அது ஒரு ஃபேக்கான அட்ரஸ்ன்னு தெரிய வருது. அதே சமயம் ஹோட்டல்ல இருந்த சிசிடிவியை செக் பண்ணதுல ஜனவரி 7ஆம் தேதி குழந்தையோட வந்த சுச்சானா மறுபடியும் 8ஆம் தேதி அவங்க பையன் இல்லாம இவங்க மட்டும் தனியா வந்திருக்காங்க. அடுத்த நிமிஷமே கார் டிரைவருக்கு கால் பண்ண போலீஸ் அவரோட தாய்மொழி எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுலயே பேசுறாங்க. அது ஏன்னா சுச்சானாவால அவங்க பையனுக்கு ஏதோ நடந்திருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணதுனால அவங்களை அரெஸ்ட் பண்ணி என்கொயரி பண்ணணும்னு பிளான் பண்றாங்க. அதே சமயம் டாக்ஸி டிரைவர் கிட்ட கரெக்டா எந்த லொகேஷன்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டப்போ அதுக்கு டாக்ஸி டிரைவர் பெங்களூர்ல சித்ராதுர்கன்ற ஊர்கிட்ட போயிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட போலீஸ் நீங்க வேற எதுவும் பேசிக்காதீங்க, கால் கட் பண்ணாம பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் போங்க, மத்ததெல்லாம் அவங்க பாத்துப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்போ டாக்ஸி டிரைவர் பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்குள்ள கோவா போலீஸ் பெங்களூர் சித்ராதுர்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி நடந்ததை பத்தி ஷார்ட்டா சொல்லி சுச்சானாவை லாக்அப்ல வைக்க சொல்லியிருக்காங்க. இவங்க எதிர்பார்த்த மாதிரியே அடுத்த சில நிமிஷத்துல டாக்ஸியும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வருது. ஆனா இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சுச்சானா உள்ளுக்குள்ள பதறி போயிருக்காங்க. அதே போல நம்ம இன்ட்ரோல பார்த்த மாதிரி சுச்சானாவோட 4 வயசு குழந்தை சூட்கேஸ்குள்ள இறந்து கிடக்கிறத கோவா போலீஸ்க்கு தெரியப்படுத்துறாங்க. அடுத்த சில மணி நேரத்துல வந்த கோவா போலீஸ் கிரைம் கோவால நடந்ததால பெங்களூர் ஸ்டேஷன்ல சில ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுட்டு அவங்கள கோவாவுக்கு கூட்டி போய் என்கொயரி பண்றாங்க. எதுக்காக உங்க பையனை நீங்களே கொலை செஞ்சீங்கன்னு விசாரிக்கும் போது அதுக்கு சுச்சானா நான் என் பையனை கொலை பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. அவனுக்கு தொடர்ந்து இருமல் ஃபீவர் இருந்ததால நான் தான் ஹெவி டோஸ் மருந்து தெரியாம கொடுத்துட்டேன், இதனாலதான் அவன் இறந்து போயிருக்கான். இதை பார்த்து நானும் என்ன பண்றதுன்னு தெரியாம சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணதா கையில இருந்த சில காயத்தை காட்டியிருக்காங்க. ஆனா இதை கேட்கற யாருமே நம்ப மாட்டாங்க. நார்மலா ஃபீவர் இல்ல காஃப் வந்தா 5 to 10 ml தான் கொடுப்பாங்க. ஆனா இவங்க 2 பாட்டில் கொடுத்துட்டு தெரியாம கொடுத்ததா சொல்றாங்க. அதுவும் இவங்க படிக்க தெரியாதவங்களும் இல்ல. இதுல இருமல் மருந்து ஹோட்டல் ரிசப்ஷன்ல சொல்லிதான் வாங்கி கொடுத்திருக்காங்கன்றது விசாரணையில தெரிய வருது. அதே சமயம் இறந்த உடல் அட்டாப்சி பண்ணதுல அந்த சின்ன பையன் மூச்சு திணறி தான் இறந்து போயிருக்கான்றது தெரிய வருது. அது போக அவங்களை அரெஸ்ட் பண்றப்போ அந்த குழந்தை இறந்து கிட்டத்தட்ட 36 மணி நேரம் ஆயிருக்குன்றதும் தெரிய வருது. இப்படியா இங்க விசாரணை போயிட்டு இருக்கும்போது நடந்த சம்பவத்தை பத்தி இந்தோனேஷியாவில் இருக்கிற வெங்கட்ராமனுக்கு சொல்ல அவரும் அடுத்த பிளைட்டை பிடிச்சி இந்தியாவுக்கு வந்துடுறாரு. இவர்கிட்ட என்கொயரி பண்றப்பதான் இந்த கொலைக்கு இதுதான் காரணமா இருக்கலாம்னு தெரிய வருது. அது வெங்கட்ராமனுக்கும் சுச்சானாவுக்கும் 2010 கல்யாணம் ஆகிருக்கு. எல்லார் வாழ்க்கையும் போல இவங்களோட வாழ்க்கையும் நல்லபடியா போயிருந்திருக்கு. அதுவும் 2019 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடால அடிக்கடி சண்டை வந்திருக்கு. இதனால இனிமேலும் ஒன்னா வாழ முடியாதுன்னு டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்னு அதுக்காக அப்ளையும் பண்ணியிருக்காங்க. அடுத்த சில மாசத்துல இவங்களுக்கு டிவோர்ஸும் கிடைச்சிருக்கு. இதுல இவங்களோட 4 வயசு பையன் அம்மாவான சுச்சானா சேத் கூட தான் இருப்பாருன்னு தீர்ப்பு வந்திருக்கு. அதே போல வாரத்துல ஒரு நாள் வெங்கட்ராமன் அவங்க பையனை வந்து பாத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. வெங்கட்ராமன் இந்தோனேஷியாவில் வேலை பார்த்தாலும் எல்லா சண்டையும் மறக்காம இந்தியாவுக்கு வந்து அவர் பையனை பார்த்து அவர் கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஆனா சுச்சானாவுக்கு வெங்கட்ராமன் மேல இருந்த கருத்து வேறுபாடுல அடிக்கடிக்கு இவர் குழந்தைய வந்து பாக்குறது அவங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம்னு சொல்றாரு. இதனாலதான் இவங்க குழந்தைய கொலை பண்ணிருக்கலாம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. ஆனா சுச்சானா அவங்க பையன் மேல அளவுக்கு அதிகமா பாசம் வச்சிருந்திருக்காங்க. இதனாலதான் அவருடைய இறப்பு தாங்க முடியாம இவங்களும் தற்கொலை முயற்சி பண்ணியிருக்காங்கன்றதும் விசாரணையில தெரிய வருது. அதே போல சூட்கேஸ்ல இருந்த ஒரு டிஷ்யூ பேப்பர்ல அவங்க குழந்தைய வெங்கட்ராமன் மீட் பண்றது பிடிக்கலன்னு எழுதி வச்சிருந்ததையும் போலீஸ் கவனிச்சிருக்காங்க. இந்த கொலை நடந்தப்போ அதாவது ஜனவரி 7 அன்னைக்கு சுச்சானா பெங்களூர்ல இருக்கிறதாவும் இங்க வந்து குழந்தைய பார்த்துட்டு போக சொல்லி வெங்கட்ராமனுக்கு மெயில் பண்ணியிருக்காங்க. ஆனா அன்னைக்கு பெங்களூர் போனப்போ இவங்க 2 பேரும் கோவால இருந்திருக்காங்க. ஃபுல் டே பெங்களூர்ல இருந்த வெங்கட்ராமன் ஈவினிங் போல ஏமாற்றத்தோட திரும்பி இந்தோனேஷியா போயிருக்காரு. இந்த கேஸை பத்தின இன்வெஸ்டிகேஷன் இன்னும் போயிட்டு தான் இருக்குது. இதை பத்தி நான் அடுத்த அப்டேட் கிடைக்கிறப்போ இன்னும் டீட்டெயில்டா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களை அடுத்து ஒரு சேலஞ்சிங்கான கிரைம் கேஸில் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.